நேற்று நைட்டு இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும்போது ஆப்பத்துக்குமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆப்பம் சுட்டு கூடவே தேங்காய் சட்னி தேங்காய் பால் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கலை. என்னதான் செடிங்களை நம்ம பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் ஒரு சின்ன மழை பெஞ்சால் போதும், அப்படியே குதூகலமாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாம்பாரோட துளசி ரசம் செய்யலாம் அப்படின்ட்டு ஜாரில் ஜீரகம், மிளகு, வரமிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு 2 பல் பூண்டு, ஒரு தக்காளியும் சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக துளசியும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை பாத்திரத்தில் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, புளித்தண்ணி, ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் கலக்கி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றி நுரக்கூடி வந்ததும் மல்லி இலை, துளசி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கூடவே ஒரு பொரியலும் வச்சு சாப்பிட்டுட்டு மழையோட பாப்பாவையும் கூப்பிட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக அந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.